என்ன ராஜஸ்தான் நாங்கெல்லாம் டாப்ல இருக்கிற டீம் எல்லாம் பயங்கரமா விளையாட்டு வருவோம். நாங்க தோத்தாவே பாட்டம்ல இருக்கிற டீம் கிட்ட தான் தோப்போம் அப்படின்ற வகையில போன மேட்ச் என்னடானா சன்ரைசர்ஸ் கூட ஓவர்லயே 3 விக்கெட்டை கொடுத்து காலி. இந்த மேட்ச் பேட் பண்றோம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்து பேட் பண்ணாங்க. அதுல குறிப்பா ஒரு டஃப்பான விக்கெட் தான், ஈஸியான விக்கெட்லாம் கிடையாது, கஷ்டமான விக்கெட் தான். அதுல குறிப்பா சூரியவன்சியும் ஜெய்ஸ்வாலும் இவ்வளவு சென்சிபிளா விளையாடுவாங்களான்னு நானே ஆச்சரியப்பட்ட இடம் அது. அப்படி ஆச்சரியப்பட்டு பவர் பிளேல நல்லா ஸ்கோர் பண்ணி 2 பேரோட விக்கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், எங்க மலை 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 மலைன்னு எல்லா விக்கெட்டும் போயிட்டு ஒரு 155 அப்படின்ற டார்கெட் கொல்கத்தாக்கு எதிராக செட் பண்ணிடுறாங்க. நான் நினைச்சேன் இந்த மேட்ச் ஏதோ கொல்கத்தா ஜெயிக்க போறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா டார்கெட் பயங்கரமா டிஃபெண்ட் பண்ற மாதிரி பவுலிங், சுனில் நரேனா இருக்கட்டும், கார்த்திக் தியாகியா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும்ன்ற மாதிரி 3 பேருமே பயங்கரமா கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. சரி செகண்ட் ஹாஃப் வருவோன்னு மேட்சை பார்த்தா எப்பவும் போலதான் கொல்கத்தா ஒன்று பண்ணுவாங்களே, நாங்க தோப்போம் தோப்போம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட ஆடிட்டு இருந்தாங்க. பட் என்னதான் தோக்கணும்ன்ற இன்டென்ஷனோட ஆடிட்டு இருந்தாலும் நான் சேவியர் வரண்டா திரும்ப வந்துட்டேன்னு சொல்றா அப்படின்ற மாதிரி ரிங்கு சிங்கும் அனுகுல் ராயும் அந்த ஒரு விக்கெட் பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த மேட்சை முடிச்சாங்க பாருங்க. வேற மாதிரி ஃபைனலா கொல்கத்தா அணிக்கு ஒரு 6 மேட்சுக்கு அப்புறம் வெற்றி கிடைச்சிருக்குது. ஏன்னா லாங்கஸ்ட் ஸ்ட்ரீக்கை வேற மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க, தோத்துட்டே இருக்கிற ஸ்ட்ரீக்கு. இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரீக்கை முறியடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிற கொல்கத்தா அணி. நீங்க யாராவது 6 தோக்கும் கொல்கத்தா ஜெயிக்கும்னு நினைச்சீங்களா? பட் நான் மேட்ச் ஆரம்பிக்கும் போது 6 தான் ஜெயிக்க போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச அப்புறமே கொல்கத்தா ஈஸியா வின் பண்ண போறாங்கன்னு தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி வெற்றியை பெற்றிருக்காங்க. 6-6க்கு SRH கூட அடி, அடுத்து கொல்கத்தா கூட அடி, அடுத்து யார் யார்கிட்டலாம் அடி வாங்க போறாங்கன்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.